ஜெயிலர் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் நடிகர் ரஜினிகாந்த் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் உருவான வேட்டையன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் வரக்கூடிய அக்டோபர் மாசம் தீபாவளியொட்டி ரிலீஸ் ஆக இருக்குன்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்துல இணைய இருக்காரு ரஜினி. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அபுதாபி போன ரஜினிகாந்துக்கு UAE சார்பில் கோல்டன் விசா வழங்கப்பட்டிருந்துச்சு. அதை வாங்கிட்டு அங்க புதுசா கட்டப்பட்டிருந்த பாப்ஸ் இந்து மந்திருக்கு விசிட்டும் செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சென்னை திரும்பின ரஜினிகாந்த் மறுபடியும் ஆன்மீக பயணத்தை துவங்கி இருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் தான் நடிக்கக்கூடிய படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதும் ஆன்மீக சுற்றுப்பயணமா இமயமலை போறத வழக்கமா வச்சிருக்கும் ரஜினி இடைப்பட்ட காலத்துல உடல்நிலை சரியில்லாததால இந்த பயணங்களை தவிர்த்துட்டு வந்தாரு. கடந்த வருஷம் தன்னோட நண்பரோடு அங்க போன ரஜினிகாந்த் பத்ரிநாத், கேதார்நாத், பாபாஜி குகை உள்ளிட்ட புனித ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடும் செஞ்சிருந்தாரு. அந்த போட்டோஸ் கூட இணையத்தில் வெளியாகி வைரல் ஆகுச்சு. இந்த நிலையில கடந்த 29ஆம் தேதி ரஜினிகாந்த் தன்னோட நண்பரோடு இமயமலை போயிருக்காரு. அதுக்கப்புறம் விமானம் மூலமா டெராடூன் போன அவரு அங்க இருந்து ரிஷிகேஷ் போயிருக்காரு. அங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்துக்கு போய் வழிபாடும் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து பத்ரிநாத் போன ரஜினி அங்க இருக்கக்கூடிய கோயில்கள்லயும் வழிபாடு செஞ்சிருக்காரு. அப்போ அங்க இருந்த பக்தர்கள் பலரும் ரஜினி கூட போட்டோவும் எடுத்திருக்காங்க. இந்த போட்டோஸ் தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.